தமிழர்களின் வீரரசன், புகழின் செம்மல், சோழ பேரரசை உலக வரைபடத்தில் நிறுத்தியவர். இவர்தான் கரிகால சோழன். கரிகால சோழன் எனப்படும் பேர் மகா அரசர், தமிழர் வரலாற்றின் ஒரு ஜோதி என பிரகாசிக்கிறார். சோழர் வம்சத்தில் பிறந்த இவர் தம் வீரத்தால் மட்டுமன்றி தம் அரசியல் ஞானத்தாலும் புகழ் பெற்றவர். கரிகாலன் என்ற பெயரின் பொருள் தீயால் காயமடைந்த கால் கொண்டவன் என்பதாகும். சிறுவயதில் ஏற்பட்ட கொடூரமான சூழ்நிலையில் தீக்கிரையாக செய்த பெண் உயிருடன் மீண்டதால் அவருக்கு இப்பெயர் வழங்கப்பட்டது என வரலாறு கூறுகிறது. இவர் வாழ்ந்த காலம் சங்க யுகமாகும். சங்க இலக்கியங்களில், குறிப்பாக பட்டினப்பாலை, பெருநூறாற்றுப்படை ஆகிய நூல்களில் இவர் பற்றிய புகழ் உரைகள் காணப்படுகின்றன. அவற்றில் அவர் ஒரு மகா வீரனாகவும் நியாயம் நிறைந்த மன்னனாகவும் வர்ணிக்கப்படுகிறார். கரிகால சோழன் ஆட்சி காலம் சோழ நாட்டிற்கே பெருமை சேர்த்தது. காவிரியின் குறுக்கே அவர் கட்டிய கல்லணை இன்று வரை நிலைத்திருக்கும் பெருஞ்சாதனையாகும். இந்த அணை இன்றும் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் புண்ணிய சான்றாக திகழ்கிறது. இது அவரது மக்கள் நலனுக்கான உறுதியான எண்ணத்தை காட்டுகிறது. அவரது ஆட்சியில் புகார் நகரம் பெரும் வர்த்தக மையமாக உருவெடுத்தது. கடல் வழியாக வெளிநாடுகளோடு வணிகம் நடைபெற்றது. அவரது படைகள் வடமொழி பகுதி வழியாக ஏனைய நாடுகளுக்கும் விரிந்தன. சில இலக்கியங்களில் இலங்கையும் அவரது ஆட்சிக்குள் வந்ததாக கூறப்படுகிறது. கரிகால சோழன் வீரத்திலும் கொடையிலும் நற்கரத்திலும் சிறந்தவராக விளங்கினார். இவர் தமிழர் அரசியல் வரலாற்றில் ஒரு நிலைத்த பதிவாக இருப்பவர்.